எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். குழந்தையோட வளர்ச்சி நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது இந்த 5 வயசு வரைக்கும் ஒரே டென்ஷன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் மாதம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா உங்கள் குழந்தை நார்மல்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கண் பார்வை குழந்தைக்கு எப்போ ஒரு அடல்ட் மாதிரி பெரியவங்க மாதிரி ஓரளவுக்கு ஃபுல்லாக மெச்சூர் ஆகும்னா 1 வயசில் மெச்சூர் ஆகும். குழந்தைக்கு காது கேட்குறது அப்படிங்கிறது பிறக்கும் போதே காது கேட்க ஆரம்பிச்சிடும். குழந்தை பிறந்து 4 வாரத்தில் அதோட தாடை பகுதியை தூக்கி பார்க்கும். 4 to 5 வாரத்தில் ஒரு டிவி சவுண்டு, பக்கத்தில் ஏதாவது சத்தமான விஷயங்கள் நடக்குது, வாஷிங் மிஷின் பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா திரும்பும். 6 வாரத்தில் சோஷியல் ஸ்மைல், மெலிதான ஒரு புன்னகை குழந்தையோட முகத்தில் வர ஆரம்பிச்சிடும். 2 மாதம் ஆன உடனே நல்லாவே ஒரு சிரிப்பு வந்துடும் குழந்தையோட முகத்தில். 2 மாதத்தில் குழந்தைகிட்ட ஏதாவது பேசுனீங்கன்னா அதுவுமே ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிளாபரிங் சவுண்டு அந்த சத்தத்தை கொடுக்கும். திருப்பி 2 மாதத்தில் ஒரு நகரக்கூடிய பர்சன், அவங்க குழந்தை முன்னாடி ஒருத்தர் நகர்றாங்க அப்படின்னா அதோட கண்களும் அவங்க நகர்றதை நோக்கி திரும்பும். 3 மாதத்தில் அந்த சிரிப்புங்கிறது கொஞ்சம் சத்தத்தோட லாஃப், கொஞ்சம் மெலிதான சத்தத்தோட சிரிப்பாக மாறும். 3 மாதத்தில் கூயிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் அந்த கீச்சு குரல் வர ஆரம்பிக்கும். 3 மாதத்தில் நல்லாவே அடையாளம் காண ஆரம்பிச்சிடும். 3 மாதத்தில் பெரிய சத்தம் பக்கத்தில் கேட்டுச்சுன்னா உடனே திரும்பி பார்க்கும். 3 மாதத்தில் சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்குவீல் மாதிரி ஒரு சத்தம் கொடுக்கும். 3 to 4 மாதத்தில் அந்த ரேட்டில் வச்சு கிணி கிணி கிணின்னு அந்த கிண்கிணி மணியை ஆட்டுறதை பண்ணும். 3 to 4 மாதத்தில் கூப்பிட்டீங்க அப்படின்னா திரும்பி பார்க்கும். 3 to 4 மாதத்தில் தலையை தூக்க ஆரம்பிச்சிடும். 4 மாதத்துக்கு மேலே திரும்பி படுக்கிறது ஸ்டார்ட் ஆகிரும். ஆல்மோஸ்ட் திரும்பி படுக்க ஆரம்பிச்சிடும். குப்புறப்படுத்திருக்கிறது திரும்பி நேராக படுக்கும். 4 to 6 மாதத்தில் சப்போர்ட்டோட ஒருத்தரோட துணையோட உட்காரம். 5வது மாதத்தில் இப்படி நேராக வானத்தை பார்த்து படுத்துட்டு இருக்கிறது திருப்பி குப்புறப்படுக்கும். 5 to 6 மாதத்தில் தன்னோட கைகளை நீட்டி பொருள்களை பிடிக்க ட்ரை பண்ணும். 5 to 8 மாதத்தில் ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு பொருளை மாற்றக்கூடிய வேலையை பண்ணும். 6 மாதத்தில் ஒரு சாஃப்டான சவுண்டு கேட்டால் கூட அந்த சத்தத்தை நோக்கி திரும்பி பார்க்கும். 6 மாதத்தில் தூக்கி பிடிச்சி உட்கார வச்சோம்னா தலை அப்படியே கீழே தொங்காமல் கரெக்டாக நேராக உட்காரும். 6 to 7 மாதத்தில் ஒரு சின்ன சத்தத்துக்கு கூட ஷார்ப்பாக திரும்பி பார்க்கும். 6 to 8 மாதத்தில் பிஸ்கட்டை கொடுத்தீங்கன்னா அதுவே சாப்பிடும் அப்படியே சப்பி சப்பி. 6 to 8 மாதத்தில் நல்லாவே கலக்கலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடும். 6 to 9 மாதத்தில் சப்போர்ட் இல்லாமல், ஒருத்தரோட துணை இல்லாமல் தானாகவே உட்காரும். 6 to 9 மாதத்தில் பேபிளிங், ஏதாவது ஒரு வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் வாயில். 6 to 10 மாதத்தில் ஏதாவது ஒரு சப்போர்ட்டை பிடிச்சி எந்திரிச்சு நிற்கும். 7 to 9 மாதத்தில் ஆக்சுவலாக தவள ஆரம்பிக்கும். 8 to 9 மாதத்தில் பீக்கபூ அப்படின்னு ஒழிஞ்சு விளையாண்டிங்கன்னா விளையாடும். 8 to 9 மாதத்தில் மா டா தா பா பா இதெல்லாம் சொல்லும். 8 to 9 மாதத்தில் வெளியால் பார்த்தா பயப்படும். 8 to 12 மாதத்துலேருந்து பை சொல்ல ஆரம்பிச்சிடும். 9 to 10 மாதம் முடிஞ்சளவு அதுவாகவே எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணும் சப்போர்ட்டை பிடிச்சிக்கிட்டு. 9 to 10 மாதத்தில் நோ அப்படின்னு சொல்லுறத புரிஞ்சிக்கும். 10 to 15 மாதத்தில் எந்திரிச்சு நின்று நடக்க ஆரம்பிக்கும். 10 to 18 மாதத்தில் மாமா, அப்பா, அம்மா இதெல்லாம் தெளிவாகவே சொல்ல ஆரம்பிக்கும். 11 to 12வது மாதத்தில் முதல் வார்த்தை தெளிவாக வரும். 12 to 14 மாதங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய கமாண்ட், எந்திரிச்சு நெல்லு, வா, சாப்பிடு, நிறைய குழந்தைகள் ஒபே பண்ணும். 12 to 15 மாதத்தில் நிறைய வார்த்தைகள் புரிஞ்சுக்கும். 12 to 15 மாதத்தில் ஒரு வார்த்தைகள் பேசும். 14 to 24 மாதங்கள் 2 வயசுக்குள்ளார பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படிங்கிறத சொல்லும். உடல் பாகங்களை சொல்லி கொடுத்தோம்னா சொல்லும். 14 to 24 மாதம், அதாவது 2 வருஷத்துக்குள்ளார ட்ரெஸ்ஸு போடும்போது அதுவாகவே ட்ரெஸ்ஸும் போட்டுக்கும், ட்ரை பண்ணும் அட்லீஸ்ட். 15 to 20 மாதங்கள் சாக்ஸை கூட இழுக்க ட்ரை பண்ணும். 15 to 20 மாதம் படியை ஏற ட்ரை பண்ணும். 15 to 24 மாதம் 2 வார்த்தைகளை சேர்த்து சொல்ல பழகிறோம். 15 to 24 மாதம் ஸ்பூன் உபயோகப்படுத்துகிற குழந்தைகள் ஸ்பூன் தானாகவே உபயோகப்படுத்தும். 16 to 18 மாதத்தில் டவர் பிளாக் மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு விளையாடுறா இல்லையா, அந்த அடிக்கி விளையாடுற விளையாட்டுகள் விளையாடும். 20 to 24 மாதத்துக்குள்ளார அனிமல்ஸு, விலங்குகளை பாயிண்ட் பண்ணி
குதிரை எது காட்டும். 24 to 26 மாதங்கள் கிறுக்க ஆரம்பிச்சிடும். தானாகவே நிறைய விஷயங்களை கிறுக்கும். செவுத்துலையும் இருக்கலாம், நோட்லையும் இருக்கலாம். 24 to 26வது மாதம் டவர் 2 டவர் 2 பிளாக் கட்டினது 4 டவர் 4 பிளாக் கட்டும். 24 to 26 மாதம் பாலை உதைக்கும். 24 to 30 மாதங்கள் நல்லாவே ஓடும். 24 to 30 மாதங்கள் பட்டன் போடும். 26லேருந்து 30 மாதம் எல்லா வார்த்தைகளுமே குழந்தை பேசுறது புரியும். 30வது மாசத்துலேருந்து படி ஏறும். காலை மாற்றி வச்சு ஏறும். 30வது மாசத்துலேருந்து 30வது மாதம் கண்டிப்பாக ஒரு கலர் சொன்னோம்னா அதை கரெக்டாக அந்த கலரை ஐடென்டிஃபை பண்ணி நேம் பண்ணும். 30 மாதத்துலேருந்து ஷர்ட் பட்டனை கழட்ட தெரியும். 2 to 3 வயசு 3 சக்கரம் வாகனம் ஓட்டும். 2 to 4 வயசு பாத்ரூம் வருது அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். பவல் கண்ட்ரோல் இருக்கும். நேரத்துக்கு கரெக்டாக பாத்ரூம் போகணும். 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் எல்லாம் பவல் கண்ட்ரோல் இருக்கும். 3லேருந்து 4 வயசு 3 to 4 கலர் கரெக்டாக நேம் பண்ணிடும். பெயர் சொல்லிடும். 4 வயசுல கரெக்டாக தன்னோட பேரை சொல்லும். நல்ல டிராயிங் வரையும். ஒரு பர்சன் ஒரு மனுஷனை வரைய சொன்னா கூட கரெக்டாக 3 பார்ட்டு தலை கை கால்னு கரெக்டாக 3 பார்ட்டாக வரையும். 5 வயசு ஷூலேஸ் கட்ட தெரியும். தானாகவே ட்ரெஸ் பண்ணிக்கும். நல்ல வார்த்தைகள் கரெக்டான பாஷை மொழி பேசும். நல்ல ஃப்ளூயண்டாக பேசும். 5 வயசுல ஸ்கிப்பிங் கூட ஆடும். ஆக இந்த 5 வயசுக்கு உண்டான விஷயங்கள் உங்கள் குழந்தைகள் எந்த வயசுல இருந்தாலும் ஒத்துப்போகுதா அப்படிங்கிறத பார்த்து ஒத்துப்போகுதுன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.